சின்ன வயசுல நீங்க வந்து ஊர்ல இதுமாரி அழகா யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா படிச்சுக்குங்க. நீங்க படிச்சா மட்டும் தான் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்க முடியும். இது வந்து அட்வைஸா எடுத்துக்காதீங்க. அங்க படிக்கும்போது அழகா போயிட்டு காலையில போவீங்க. வீட்ல சாப்பாடு சமைச்சு குடுத்துருப்பாங்க. உங்க துணிமணியெல்லாம் துவைச்சு அயர்ன் பண்ணி, உங்கள ஸ்கூல் பஸ்ஸில போய் ஏத்தி விட்டு, அங்க போய் நல்லா படிச்சுட்டு நிழல்ல உட்காந்து படிச்சுட்டு, பேனா புடிச்சு எழுதிக்கிட்டு அழகா இதுதான் உங்க வேலையா இருக்கும். இதே நீங்க கடினமா நெனச்சு வச்சுக்கிட்டு, சரியா படிக்காம, வைக்காம, ஸ்கூல் போவாம, காலேஜ் போவாம, கட்டடிச்சு வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கான ஃப்யூச்சர் 18 வயசுக்குள்ள, 20 வயசுக்குள்ள நீங்க படிச்சுக்கணும். அப்படி படிக்காம விட்டுட்டீங்க அப்டின்னா, இத பாருங்க. இது மாரி தான் வந்து வெளிநாடுகளிலயோ, இல்ல ஊர்லயோ கூலி வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க வந்து யூனிஃபார்மு அழகான துணிகள் போடணும். அதேமாரி லைஃப் லாங் துணிகள் போட்டுட்டு நல்லா நீட்டா நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு நல்லா ஜாலியா வாழ்க்கையில முன்னேறணும் அப்டின்னா, கல்வி வேணும். கோடீஸ்வரனா இருந்தாலும் அவன் புள்ளைய படிக்க வச்சுருவான். ஏன்னா, அந்த கோடிகள காப்பாத்தணும் அப்டின்னு. அப்படி நீங்க சரியா படிக்கல அப்டின்னா, இது மாரி தான் வந்து அடிமாடா வந்து வேல பார்க்கணும்.